ஹாய், வணக்கம். வணக்கம். இந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம். ஏம்மா, அவர் கோயில்ல வாசிச்சாரா? ஆமா, மனசு சரியில்லை, கொஞ்ச நாளி வாசிச்சேன். அங்க யாரும் தேங்காய் கீங்காய் உடைச்சிருக்க கூடாதே. ஏன்? இல்ல, நீங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது வேற எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தான் கோபம் வந்துடுமே. என்ன செய்யறது, வித்தைக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நான் என்னையே மறந்துடுறேன். அதை தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியா? வித்தியை நுழைஞ்சிட்டா கண்ணுகாரு தெரியாம போயிடும். ஏன் இங்க மட்டும் என்ன வாழும்? நேத்து உங்க பொண்ணு கூட தான் கண்ணுகால் தாள் தெரியாம ஆடிச்சு. அண்ணதை நீ பாத்தியா? பார்த்தேன் ஒரு ஓரத்துல இருந்து. எதுக்காக ஒளிஞ்சிருந்து பார்க்கணும்? முன்னால வர்றதுக்கு வெக்கம் போல இருக்கு. எனக்கு என்ன வெக்கம்? நான் என்ன பொண்ணா? கலைக்கு ஆணும் பெண்ணுன்னு பேதம் வேற இருக்கா? வந்தா எங்க நான் தில்லானா வாசிக்க சொல்லிடுவேணும்னு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. தில்லானா வாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன பயம்? இங்கேயே வாசிருக்கேன், ஆடுறையா? வேண்டாம் வேண்டாம், இங்க வேண்டாம். எங்க திருவாரூர்ல தியாகராஜ பெருமாள் சன்னதியில 4 பேர் முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடக்கணும். நடக்கட்டும், அப்ப பேசிக்கிறேன். அப்ப நானும் பாத்துக்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. விளக்க இறைக்கலாமே. நீங்க தானே விளக்காணிக்க சொல்லி அந்த தவிர்க்காரட்டு ஜாட கட்டினீங்க. அது அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? அழகர் மலையில ஆயிரக்கணக்கான ஜனங்க மத்தியில நீங்க ஒழிச்சிட்டு இருந்ததையே கண்டுபிடிச்சவ இவ்வளவு பக்கத்துலயா உங்களை கண்டுபிடிக்க முடியாது? அப்படின்னா உன் பார்வை பூரா என் பக்கம் தானா? நான் அப்படித்தான் இருக்கேன். ஆனா நீங்க? நானும் உனக்காகத்தான் காலையிலிருந்தே மதுரை ஜங்ஷன்ல காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? மோகனா, நன்றி, வணக்கம். நன்றி.